ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் வந்து ஓலா நிறுவனம் வந்து இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் நிறுவனம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். நிறைய வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து விட்டுட்டு இருக்காங்க. அது நம்ம எல்லாருமே வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவங்க வந்து ஒரு புதிய ஒரு மோட்டாரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து நார்மலா எல்லாரும் ஒரு கண்டுபிடிக்கிற மாதிரி மோட்டார் மட்டும் இல்ல. இது வந்து கண்டுபிடிச்சது ஒரு ரொம்ப ரேரான பீஸவே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாருடைய கவனத்தையும் திருப்பி இருக்கு. அதாவது இங்க மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்லாம மத்த நாடுகளுடைய கவனத்தையுமே வந்து இது வந்து திருப்பி இருக்காங்க. ஸோ இது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்ஸா பார்க்கலாம். இந்த மோட்டாரு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கனிமங்கள் வந்து வேணும். இது இந்த ரேர் மெட்டீரியல் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி விஷயங்கள்ல இருந்து தான் வந்து கண்டுபிடிப்பாங்க. பொதுவா இதெல்லாம் அதிகமா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனால தான் அதிகமா இருக்கு. இந்த ரேர் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து சைனால மட்டும் இல்ல, நம்ம இந்தியாலயுமே இருக்கு, கேரளால, தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயுமே வந்து இருக்கு. இதெல்லாம் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா யூஸ் பண்ணிருக்கோம்ல, நம்ம மொபைல் ஃபோன்ஸா இருக்கட்டும், இல்ல பைக் இன்ஜினு இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே தயாரிக்கணும்னா இந்த அதாவது இந்த ரேர் மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே வந்து வேணும். ஆனா மொத்தமா பார்த்தீங்கன்னா, ஒரு 17, 20 ரேர் மெட்டீரியல்ஸ் வந்து உலகத்துல வந்து இருக்கு. அது எல்லாமே அதிகமா இருக்கிறது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனால தான் இருக்கு. அங்க இருக்கிறதெல்லாம் விட கொஞ்சம் கம்மியா தான் வந்து நம்ம நாட்டிலயுமே வந்து இருக்கும். நம்ம நாடு மட்டும் இல்லாம நிறைய நாடுகள்லயும் இருக்கு. ஆனா இதோடைய ரேட் வந்து அதிகமா இருக்கும். இப்ப சைனால இருந்து நம்ம அதெல்லாம் இறக்குமதி பண்றோம்னா, அதோட ரேட் அதிகமா இருக்கும். அங்கிருந்து இங்க இறக்குமதி பண்ணி நமக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிப்போம். ஆனா இது இத வந்து கம்மி பண்ற மாரியும் இந்த இந்த அதாவது இவ்வளோ பெரிய பொருள்லாம் தேவையில்லப்பா, இந்த இது இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாரியும் ஒரு மோட்டார வந்து ஓலா நிறுவனம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ரேர் எர்த் ஃப்ரீ ஃபெரைர் மோட்டார் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு மீனிங் என்ன அப்படி சொல்லும்போதே மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரேர் எர்த் மெட்டீரியல் இந்த மாரி பொருட்கள்லாம் வந்து தேவையில்ல. அது இல்லாமயே வந்து இதெல்லாம் வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாரி தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப வந்து இது மோட்டார்ல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துட்டு நம்ம இதெல்லாம் வச்சு அந்த ஒரு ரேர் மெட்டீரியல் அந்த திங்ஸ் எல்லாம் வச்சு எதெல்லாம் நம்மளால உருவாக்க முடியுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ஈஸியா உருவாக்க முடியும் அப்படிங்கிறதையுமே வந்து வெளியே சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து செலவு அதிகமாகும். ஏன்னா இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு தேவையா இருக்கிறனால ரொம்ப வந்து இது அங்க இருந்து இறக்குமதி பண்றதா இருக்கட்டும், இல்ல அதை மேனுஃபேக்சரிங் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப அதிகமா செலவாகும். ஆனா இந்த மோட்டார் ரெடி பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப செலவாகாது. ஏன்னா இதுக்கு வந்து அந்த கனிமங்களே வந்து தேவையில்ல. ஏன்னா இந்த மோட்டார் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ரேர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த கனிமங்கள் வந்து இதுக்கு தேவையில்ல. அது இல்லாமயே வந்து ஃப்ரீயாவே இது நம்ம தமிழ்நாட்டுல கிடைக்கக்கூடிய மெட்டீரியலே வச்சு நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்க்கு மட்டும் தான் பயன்படுமா அப்படின்னு கேட்டா அதுக்குமே இல்ல. நார்மலா பெட்ரோல்ல ஓடக்கூடிய இன்ஜினா இருக்கட்டும், இல்ல டீசல்ல ஓடக்கூடிய மோட்டார்ஸா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே வந்து சீக்கிரமே வந்துரும். அதுக்குமே வந்து திரும்ப கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஓலா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மேபி இதோட பிளான் எல்லாத்துக்கும் கிடைக்க ஆரம்பிச்சது. அதாவது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கறத இவங்க வந்து சொன்னாங்கன்னா, மத்த மோட்டார்ஸ் தயாரிக்கிறவங்களுமே வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா இது ஒரு மேக்னெட்டிக் சம்பந்தமான ஒரு விஷயங்கிறனால அதிகபட்சமா இப்ப வரையும் ஒரு மாதிரி இவி வெஹிக்கிள்ஸ்க்கு மட்டும் தான் இது வந்து செட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அதை விட இது ரொம்ப செலவு குறைவாகவும் இருக்கு. நல்ல பர்ஃபார்மன்ஸ் ரீதியாகவும் நிறைய நிறைய வந்து எச்சாவே தருது அப்படின்னே வந்து சொல்லியிருக்காங்க. இது மூலியமா வேற என்னென்ன நல்ல திட்டங்கள்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனால வந்து வாகனங்களுடைய ரேட்டும் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்பவே நார்மலா நம்ம இவி வெஹிக்கிளோட ரேட் எல்லாம் வந்து கொஞ்சம் நார்மலா டீசல்ல ஓடக்கூடிய ரேட் இது அளவுக்கு அதிகமாவே இருக்கு. நிறைய பர்ஃபார்மன்ஸுமே கம்மியா தருது அப்படிங்கிற ஒரு குறைபாடு வந்து எல்லாத்துக்குமே இருக்கு. கம்மியா தான் போகுது, கம்மியான கிலோமீட்டர் தான் ஓடுது, அடிக்கடி சார்ஜ் போடுற மாதிரி ஆயிடுது. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்கு. ஸோ அதாவது இந்த மோட்டரை யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து அந்த இறக்குமதி செலவுமே கம்மி, மேனுஃபேக்சரிங் செலவும் கம்மி. நம்ம இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ரீதியாகவும் அதிகமாகவே கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் வெஹிக்கிள்ஸோட ரேட்டுமே வந்து கம்மியாகும் அப்படிங்கிறதையுமே வந்து இதை டெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ரேர் மெட்டீரியல்ஸ் இந்த மாரி நெறைய பொருட்கள் வந்து வாங்குறது பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு. மத்த நாடுகள்ட்ட இருந்து சைனால இருந்து, அமெரிக்கா இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு. இந்த மாரி சிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நம்ம இந்த மாரி மெட்டீரியல்ஸ்லாம் வாங்குறோம் அப்படிங்கும்போது, நெறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் எதுவும் தேவையில்ல. ஏன்னா இது வந்து நம்ம நாட்டிலேயே இருக்கிற மத்த கனிமங்கள வச்சே இது செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாரி ஓவரா எர்த் மெட்டீரியல்ஸ் அதாவது ரேர் மெட்டீரியல்ஸ் சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த பொருட்கள்லாம் எதுவுமே தேவையில்ல. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற பொருட்கள அத வச்சே நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்ம இந்தியால இருக்கிற பொருட்கள வச்சே அத உருவாக்க முடியும். அப்படிங்கிறனால மேபி எந்த சிக்கலும் பெரிய சிக்கல்லாம் எதுவும் வர தேவையில்ல. அதான் நம்ம இறக்குமதி பண்ற பொருட்களுக்கு எதுக்கும் சிக்கலும் வராது. அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஓலா கம்பெனி வந்து இந்த மோட்டாரை உருவாக்கியிருக்காங்கன்னு சொன்னேன்ல. ஸோ இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய மார்க்கெட்ல அதாவது ஓலா நிறுவனம் அதாவது இவி வெஹிக்கிள்ஸ் இந்த மார்க்கெட்ல வந்து ஒரு புதிய மாற்றத்தை வந்து இந்த மோட்டார் வந்து கொண்டு வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்க மட்டுமே தனியா நாங்க மட்டுமே வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க எதுவும் சொல்லல. அதாவது மத்த கம்பெனிஸா இருக்கட்டும், இப்ப இவங்கள மாரி நெறைய கம்பெனிஸ் இருக்காங்க.
இவி வெஹிக்கிள்ஸ் தயாரிக்கிறவங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து இந்த பிளான் கொடுப்போம். இந்த மோட்டார்ஸ் வந்து மற்ற நம்ம இந்தியாவில் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி வரும் சீக்கிரமே அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால இந்த இவி வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த கனிமங்களை வச்சு செய்யக்கூடிய மற்ற பொருள்களுமே வந்து விலை குறைபாடு வரும். விலை குறையும், நம்மளுமே வந்து ஈஸியாக எல்லாமே வாங்க முடியும். ஒரு பொருளாதார ரீதியாக நம்ம வந்து பெரிய அடி எதுவும் படாது. இதனால நிறைய நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கீழே வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.